சத்யா வீடியோ அனைவருக்கும் காலை வணக்கங்க. இன்றைக்கி எந்த தகவல்னாங்க, இப்போது ஒரு தெய்வத்தை நம்ம நம்புகிறோம், குருட்டுத்தனமாக நம்புகிறோம். அம்மா சரி பண்ணிடுவா, எதுவாக இருந்தாலும் அம்மா பார்த்துப்பா அப்படின்னு நம்ம நம்புகிறோன்னா கண்டிப்பாக அவள் பார்த்துப்பா, அவள் சரி பண்ணியும் கொடுத்துருவா. எப்படின்னாங்க, எனக்கே நடந்த விஷயம் என்னென்னாங்க, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 2 முறை தான் அம்மா வேஷம் போட்டு நான் மலையனூரில் கோயில் சுற்றியிருப்பேன். அப்போ எனக்கு 3வது டைம் போகிறதுக்குள்ளே அந்த அம்மா கோயிலில் சுற்றுறதுக்கு போய் வேஷம் போட்டு கோயில் சுற்றுறதுக்குள்ளே எனக்கு காலில் ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு பலூன் மாதிரி அந்த என்னோடய பாதம் வீங்கி போச்சு. வலது பாதம் அப்படியே உருண்டையாக ஆயிடுச்சுங்க கால். அதுவும் இல்லாமல் எனக்கு சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. 350 மேலே இருக்கும்பொழுது டாக்டரை 2 டைம் பார்த்தேன். ரொம்பலாம் பெருசாலாம் செலவு பண்ணல, ஆனால் 2 டைம் பார்க்க டாக்டர் என்ன சொன்னார்னாங்க, 4 விரல், கட்டை விரலை தவிர எல்லா 4 அந்த சுண்டு விரல், எல்லாம் சுண்டு விரல், அந்த குட்டி குட்டி விரல் எல்லாமே அப்படியே கலர் மாறி போச்சு. கலர் மாறி கருத்த நிறமாக ஆகிப்போச்சு. அப்போ டாக்டர் சொன்னார், விரல் கூட எடுக்க வேண்டி வருமா, கொஞ்சம் உங்கள் விரல் எல்லாம் கலர் மாறிக்கிட்டு வருது. அப்படி நான் பயந்துட போகிறேன்னு அப்படி அவர் பாலிஷாக சொல்கிறாரு. அப்போ கூட எனக்கு பயம் வரல. இப்போ கூட நினச்சா பயமாக இருக்குது. எப்படி நம்ம அது எந்த குருட்டு நம்பிக்கையில் நம்ம இப்படி இருந்தோம் அப்படின்ட்டு ரொம்பவும் பயமாக இருக்குது இப்போ நினைக்கும் போது. ஆனால் அப்போது நான் என்ன நினச்சிக்குள்ளே, மனசுக்குள்ளே என்ன நினச்சிப்பேன், நம்ம அம்மா வேஷம் 2 டைம் போட்டிருக்கோம், எப்படியே நம்ம அந்த அம்மா நம்மளை காப்பாற்றிடும் அப்படின்ட்டு எனக்கு மனசுக்குள்ளே ஆழ் மனதில் அது ஒரு நம்பிக்கையாகவே இருந்ததுங்க. அப்புறம் பார்த்தேன்னா கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணேன், நான் ஒரு மடை வேலை பண்ணிட்டேன். மடை வேலைன்னு தான் சொல்லணும். அது எப்படின்னா, குழா ஃபோர்ஸாக தண்ணி வரும் பார்த்திங்களா, அதில் போய் என் காலை நீட்டினா அந்த முனை வந்துச்சுன்னா நம்மளுக்கு சரியாயிடும் அப்படின்ட்டு. ஆனால் நம்மளுக்கு சுகர், அதிகப்படியான சுகர் இருக்குது, இந்த தண்ணி உள்ளே போனால் செப்டிக் ஆகுமே, அந்த ஒரு யோசனையும் இல்லை எனக்கு. ஏதோ ஒரு வேலை பண்ணணும்னு பண்ணிட்டேன். ஆனால் அந்த கலர் மாறி ரொம்பவும் ஏதோ ஆக போகுது, விரல் அந்த பாதமே ஏதோ ஆக போகுதுன்ற மாதிரி இருந்தது எனக்கு. அப்புறம் பார்க்குறேங்க, அது என்னமோ ஒரு மிராக்கிள் நடந்த மாதிரி, ஒரு அதிசயமாக வாழ்க்கையில் நடந்த மாதிரி. அந்த கட்டை விரல் தவிர 4 விரலுமே கலர் மாறி போச்சுங்க. அந்த மாறினது எல்லாமே மாறி அந்த புண்ணும் ஆறி, அதுக்கப்புறம் பார்த்தா என்னோடய கால் அந்த கட்டி வந்த தடம் கூட இப்போ கிடையாதுங்க எனக்கு. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக ஆகிப்போச்சு என் கால். இப்போ நினச்சாலுமே அதிசயமாக தான் இருக்குது எனக்கு. ஆனால் அந்த அம்மா என்னை காப்பாற்றினான்ற நம்பிக்கை எனக்கு இப்போவுமே இருக்குங்க. அதாவது யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அது ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிடும். நிறைய பேருக்கு விரல் எடுத்தும் இருக்காங்க. என்னோடய சொந்தக்காரங்களுக்கே நடந்திருக்கு அது மாதிரி. என்னோடய சின்ன மாமனார், மாமியார் 2 பேருக்குமே நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது என்னை காப்பாற்றினது அந்த மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தான். அந்த அம்மாவை தான் வேண்டினேன். அந்த அம்மா தான் எனக்கு சரி பண்ணான்னு நான் இப்போவும் நம்புகிறேங்க.